கலைஞர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கை தமிழர்கள் வைத்த சரியான செக், நிலை தடுமாறியுள்ள இந்தியா. வடக்கில் மோசமடையும் இயற்கை சீற்றம், திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் புயலுக்கான வாய்ப்பு, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தன்னால் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, பாதுகாப்பை கோரும் அர்ஜுனா. அனுர மற்றும் தென்னிலங்கை மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய சுமந்திரன் தொடர்பான முடிவு. ராஜபக்ச குடும்பத்தை எதிர்ப்பதில் அனுர அரசின் தாமதத்துக்கான காரணம் அம்பலம். அரசாங்கத்துக்கு சவாலாக அமையவுள்ள இனிவரும் நாட்கள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு கிடைக்கவுள்ள 200 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்தியா தற்போது தமிழ் மக்களின் ஒற்றுமை பற்றி கதைப்பதை மிகவும் ஆக்கபூர்வமானதாக பார்க்கலாம் என பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் அரூஸ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 80களில் ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் அமைப்புகள் ஆரம்பமாகிய போது அந்த அமைப்புகளின் பல அமைப்புகளை உருவாக்கி அவர்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்தி தமிழர்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையற்ற தன்மையை மேற்கொள்ள முனைந்ததில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. அதற்கு காரணம் இந்தியா தமிழ் மக்களை பலவீனமாக வைத்திருக்க வேண்டுமென நினைத்தது. தற்போது கூட ஒரு இந்திய ஆய்வாளர் இப்போது இலங்கை அரசின் வெளிவிவகார கொள்கையானது இந்தியாவிற்கு பாரிய தோல்வி என கருத்து வெளியிட்டிருந்தார். இந்தியாவின் பிடிக்குள் இலங்கை இல்லை என்பது தற்போது இந்தியாவுக்கு சவாலாக அமைந்துள்ள நிலையில் தற்போது இந்தியாவிற்கு தமிழர்களின் உதவி தேவைப்படுகின்றது. தமிழ் தரப்புகள் இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். அத்தோடு நடந்து முடிந்த தேர்தல் களம் தற்போது தமிழ் மக்கள் இந்தியாவினாலும் சரி, தமிழ் அரசியல் கட்சிகளினாலும் சரி, இனி ஏமாற்றப்பட முடியாது என்பதை உறுதி செய்துள்ளது. வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக பலத்த மழை வீழ்ச்சியும் கடும் காற்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு வங்கள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த தாளமுக்கம் நவம்பர் 25ஆம் திகதி 11:30 மணியளவில் தென்கிழக்காக மட்டக்களப்பில் இருந்து ஏறத்தாழ 290 கிலோமீட்டர் தூரத்திலும், திருகோணமலையிலிருந்து ஏறத்தாழ 410 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டிருந்தது. இத்தொகுதி வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் அடுத்து 12 மணித்தியாலங்களில் ஒரு ஆழமான தாளமுக்கமாக வலுவடைந்து நாட்டின் கிழக்கு கரைக்கு மிக அண்மையாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்குறிப்பிட்ட தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டில் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக மாறி புயலுக்கு முந்திய நிலையில் உள்ளதாகவும் அடுத்த கட்டமாக அது ஒரு புயலாக மாறும் எனவும் ஜாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களும் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொள்ளும். இவற்றுடன் வடமத்திய மற்றும் தென்கிழக்கு பகுதிகளிலும் கனமழை மற்றும் மிக வேகமான காற்றுக்கும் வாய்ப்புள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நாடாளுமன்றத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் தன்னால் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலையில் உள்ளதாக கூறி யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று ஆரம்பமான திசையமைப்பின் முதல் நாளின் போதே அவர் தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன அவருக்கு பதிலளித்துள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று கூறியுள்ளது. கைத்துப்பாக்கி மற்றும் பாதுகாப்பை வழங்குவது நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் சட்டத்தின் கீழ் முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சே அதற்கான பொறுப்பை வகிக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எனவே அமைச்சின் மதிப்பீட்டின்படி போலீஸ் பாதுகாப்பு அல்லது கைத்துப்பாக்கியை பெறுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு உரிமை உண்டு என்றும் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சமிந்த குலரத்ன குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இம்முறை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாமல் போனது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தென்னிலங்கை மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமந்திரன் நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் அரசாங்கத்துக்கு சார்பாகவே செயற்பட்டிருப்பார். எனவே அவர் தேர்தலில் தோல்வியுற்றது அனுர மற்றும் தென்னிலங்கை மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என கூறப்படுகின்றது. சுமந்திரன் தமிழ் மக்களின் உரிமைக்காக தீவிரமாக போராடியிருந்தால் தென்னிலங்கையில் அவருக்கு இந்தளவு ஆதரவு இருந்திருக்காது. இவ்வளவு காலமும் அரசாங்கத்துக்கு சார்பாக சுமந்திரன் செயற்பட்டதனாலேயே அவரை வடக்கு மாகாண மக்கள் நிராகரித்த போதும் தென்னிலங்கை மக்கள் ஆதரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு கிடைத்தது ராஜபக்ச குடும்பத்தின் அபிமானிகளாக இருந்த மக்களின் வாக்குகளே ஆகும். எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக செயற்படுவது ஒரு கட்டத்தில் குறித்த வாக்காளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ளது. இது சரியாக இருக்குமானால் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடும் ஒரு நல்லாட்சிக்கான அறிகுறியாக அமையாது. நல்லாட்சி கோட்பாட்டுடன் இந்த அரசாங்கம் செயற்படுவதாக இருந்தால் ராஜபக்ச குடும்பத்தினர் உட்பட கடந்த காலத்தில் ஊழலில் ஈடுபட்டதாக கூறப்படும் அனைவரின் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அடுத்த 6 மாத காலப்பகுதி இந்த அரசாங்கத்துக்கு மிகவும் சவாலான காலப்பகுதியாக இருக்கும் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் உறுப்பினர் பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்திற்கு இணக்கப்பாடு வந்துள்ள நிலையில் 3ஆம் கட்ட நிதியுதவி நிறைவு செய்யப்பட்டு 4ஆம் கட்ட நிதியுதவிக்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஏதுவாக அமையக்கூடிய காரணியாகும். எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் ஜூன் மாதம் இடையிலான காலப்பகுதி இந்த அரசாங்கத்துக்கு மிகவும் சவாலான காலப்பகுதியாகும். சர்வதேச நாணய நிதியத்தின் 5வது மீளாய்வு மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் உறுதியளித்த அனைத்து விடயங்களையும் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்து காணப்படுகின்றது என்றுள்ளது. இலங்கையின் எரிசக்தி துறையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த ஆசிய அபிவிருத்தி வங்கி கடனுதவி வழங்க அனுமதி அளித்துள்ளது. அதன்படி 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி முன்வந்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டெக்கபூமி கெடனோ இதனை தெரிவித்துள்ளார். போட்டித்தன்மை கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டை எளிதாக்குதல், எரிசக்தி உற்பத்தி செலவை குறைப்பதனை இலக்காக கொண்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக இந்த தொகை வழங்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.